ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சேனல் கோடிங் தமிழ். இன்றைக்கி வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு பிகம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஐஏஎஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஐஏஎஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ட்ரீம் கரியர்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷ்னல் சர்வீஸ் கமிஷனோட கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ஜாப். ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு கீழே வருதுன்னு பார்த்திங்கன்னா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லக்கூடிய யூபிஎஸ்சின்னு அவங்களுக்கு கீழே வருது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ், அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லி அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க, சிஎஸ்சின்னு சொல்லி. ஸோ அந்த எக்ஸாமில் வந்து பாஸ் ஆனீங்கன்னா, அதாவது கேண்டிடேட் செலக்ட் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு வந்து 24 சர்வீசஸ், அதாவது ஐஎஃப்எஸ், யூபிஎஸ், ஐஏஎஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து நிறையா டொமைனுக்கு கீழே வேலை செய்யறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு தேவையான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அஃபேர்ஸ், செகண்ட் வந்து பவர், தேர்டு வந்து அத்தாரிட்டி. கவர்மெண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கே தெரியும், அலுவலக வேலைகள்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து பவர், அவங்களுக்கு தேவையான அதிகாரங்கள்னு சொல்லலாம். தேர்டு வந்து அத்தாரிட்டி. ஸோ அத்தாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அதிகாரங்களுக்குள்ளே தான் வரும். ப்ளஸ் என்னென்னா வந்து அவங்களுக்கான கடமைகள்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த விஷயங்களுக்குள்ளே வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அஃபேர்ஸை பற்றி பார்க்கலாம். அவங்களுக்கு என்னென்ன மாதிரி டியூட்டிஸ்லாம் வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கவர்மெண்ட் அஃபேராக இருக்கும்போது எல்லா பொறுப்பும் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தேவையான எல்லாரோட பொறுப்பும் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஏதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது ப்ராப்ளம் அக்கர் ஆச்சுன்னா, அதாவது இரெகுலரிட்டிஸ் ஏதாவது ஹேப்பன் ஆச்சுன்னா, நீங்கள் தான் வந்து பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் வரைக்கும், பார்லிமெண்ட் வரைக்கும் கூட அந்த விஷயம் போக சான்சஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் வந்து முக்கிய பொறுப்பாக எடுத்துக்கணும். ஸோ அது வந்து ஒரு சின்ன செலவுலேருந்து இருக்கட்டும், இல்லை ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் தான் வந்து பொறுப்பு எடுத்துக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஐஏஎஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து எடுத்தோன்னே எல்லா பொறுப்பையும் கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் அவங்க கொடுக்கக்கூடிய பொறுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப் டிவிஷனல் லெவல்னு சொல்லக்கூடிய சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட், அந்த மாதிரி ஒரு பொறுப்பை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இவங்களை நீங்கள் கண்காணித்தா போதும்னு சொல்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பொறுப்பாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பவர். ஸோ பவர் வந்து என்னென்ன மாதிரி பவர்ஸ் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். யூ வில் ஹேவிங் இன் யுவர் ஒன் ஹேண்ட் பவர் டு மேனேஜ் என்டையர் டெவலப்மெண்ட் ஒர்க். ஸோ இப்போ உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தேவையான டெவலப்மெண்ட் ஒர்க் ஏதாவது இருக்குன்னா, அதை வந்து ஆர்டர் போட்டு அதை வந்து சமநிலைப்படுத்துகிறதா இருக்கட்டும், இல்லை அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த மாதிரி விஷயம்னாலும் உங்களுக்கு கீழே தான் வந்து அந்த கண்ட்ரோல் வரும். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ஆர்டரே வந்து பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும், இல்லை ஸ்டாப் ஆகும். லா அண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கணும். இப்போ ஏதாவது ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த புதுசாக ஏதாவது ஆர்டர் பாஸ் பண்ணும்போது அந்த ஆர்டர் பற்றி உங்கள் விஷயம் கூட அப் டு டேட்டாக வந்து நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு பொறுப்பான அதிகாரியாக இருக்க முடியும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், அதாவது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெப்டி ஆஃபீஸர் ஆவீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இதுக்குள்ளே ஒரு 5 லெவல்ஸ் இருக்குது, நம்ம பின்னாடி பார்க்கலாம். அந்த லெவல்ஸை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பொறுப்பும் வந்து அதிகமாகிட்டே வரும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே போய் முடியும்னு பார்த்திங்கன்னா செக்ரட்டரியேட் போய் முடியும். ஸோ இந்த செக்ரட்டரியேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் இருக்குது. அந்த அவங்களோட டெவலப்மெண்ட்டு ரீஜன் சொல்லக்கூடிய அந்த அவங்களோட ஒர்க்ஸும் கூட வந்து நீங்கள் தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி. ஸோ அத்தாரிட்டிஸ் ஆஃப் ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அத்தாரிட்டிஸ்னு பார்த்திங்கன்னா, நம்ம முன்னாடி சொல்லி இந்த மாதிரி பவர் தான் வந்து அத்தாரிட்டி ஒன்று தான். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முன்னாடி வந்து டெப்டி ஆஃபீஸர்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ டெப்டி ஆஃபீஸருக்கு மேலே வந்து நான் செக்ரட்டரியேட்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த செக்ரட்டரியேட் ஒர்க்ஸும் வந்து நம்ம பண்ணியிருப்போம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னா, அந்த திட்டங்களும் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கும், சூப்பர்வைஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் திட்டமாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டமாக இருந்தாலும் சரி. அது கூட வந்து இன்னொரு விஷயம் என்னென்னுங்கிறது பார்த்திங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டாக நம்ம வந்து கொஞ்ச நாள் போகும்போது அதிகமாக அந்த பொறுப்பு நம்ம கையிலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர்னு சொல்லக்கூடிய இன்னொரு பொறுப்பும் நம்ம கைக்கு வரும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல், இப்போது நம்ம வரி கட்டுறோம்ல, மக்கள் வரி, அந்த வரி பணத்தை வச்சு ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஏதாவது தேவைகள் இருந்துச்சுன்னா அது வந்து ஆர்டர் பாஸ் பண்ணி அவங்க அப்ரூவல், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பணத்தை வச்சு நம்ம செலவு செய்வோம். அந்த செலவு கணக்கெல்லாம் வந்து நம்ம நீட்டாக வந்து கவர்மெண்ட்கிட்ட திருப்பி ஒப்படைக்கணும். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஜாப் ரோல்ஸ் ஃபார் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஜாப் ரோல்ஸில் என்னென்னுங்கிறத பார்க்கலாம். சப் டிவிஷனல் ஆஃபீஸர். ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் கீழே வருது. ஸோ இவங்க வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லை, டிவிஷனல் கமிஷனராக இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அவங்க தான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க எனது நேம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் செக்ரட்டரி அண்ட் கேபினட் செக்ரட்டரி. ஸோ இவங்களோட ஜாப் ரோல்ஸும் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் கீழே வருது. ஸோ அவங்களும் வந்து அவங்களோட ஜாபையும் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஐஏஎஸ் ஆஃபீஸர். நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் கவர்மெண்ட்டில் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம எந்த ஜாபுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆனால் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சில ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் ஆகுவீங்க. அப்போ கூட உங்களால் வந்து ஜாபுக்கு போக முடியும். வித் பெரிய ஒரு 50Kக்கு மேலே இருக்கிற சேலரியோடு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் பர்சனல் செக்ரட்டரி, மினிஸ்டருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் செக்ரட்டரியாக கூட போவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டருக்கு. அது வந்து ரிட்டையர் ஆனால் கூட ஆகணும்னு இல்லை. சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆகாமையே வந்து பர்சனல் செக்ரட்டரியாக வில்லிங்காக இருக்கிறவங்க போயிடுவாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வேறு எங்கெல்லாம் ஜாப் ட்ரை பண்ணலான்னா வேர்ல்டு பேங்க்கில் கூட ஜாப் ட்ரை பண்ணலாம். அப்புறம் நேஷ்னல் ஆர்கனைசேஷன், அதாவது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கும் நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணலாம். அங்கேயும் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் சான்சஸ் இருக்குது. ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா கேட்ட சான்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் மல்டி நேஷனல் ஆர்கனைசேஷன், அதாவது சொல்லக்கூடிய VTOன்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷனுக்கு, காமன்வெல்த்துன்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷனுக்கு, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு கீழே நீங்கள் அங்கெல்லாம் கூட வந்து எலிஜிபிள் ஆவீங்க. சப்போஸ் எனக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆக விருப்பம் இல்லைன்னா இந்த மாதிரி ஜாப் வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவல் ஜாப் கூட நீங்கள் அப்ளை பண்ணி உள்ளே போக முடியும். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா சேலரி. ஸோ சேலரி வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு எந்த மாதிரி சேலரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சேலரின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதாவது பேசிக் சேலரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு 56K per month கொடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் அந்த இதெல்லாம் வரும்ல. ஸோ அது வந்து 6 months ஒன்ஸ் இல்லை 1 year ஒன்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் 56K வந்து ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ப்ரொமோஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 yearsக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா அதோட பேசிக் சேலரி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் நீங்கள் ஆகுனீங்கன்னா சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து 78K கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவிஷனல் கமிஷனர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஆகும்போது பார்த்திங்கன்னா அதோட சேலரி வந்து 1,82K கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீஃப் செக்ரட்டரின்னு சொல்லக்கூடிய ஜாபுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து 2,25,000 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேபினட் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் இந்தியா. ஸோ இது இருக்கிற ஹையஸ்ட் சேலரி, அதாவது ஐஏஎஸோட கெரியர்லேயே அதோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா 2,50,000 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பேலேருந்து நாங்கள் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்கள். சேலரி இஸ் ஈக்குவல் டு பேசிக் பே ப்ளஸ் டிஏ ப்ளஸ் HRA. ஸோ இந்த 3 இதுவும் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து சேலரி வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்துருக்கும். இந்த ப்ரொமோஷன் வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 years ஒன்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஐஏஎஸ் ஆகிறதுக்கு எந்த மாதிரி எஜுகேஷன், அதாவது எந்த மாதிரி டிகிரிஸ் பண்ணியிருக்கணும், எந்த டொமைனில் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கொஷின் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இது. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக +2 முடிச்சு ஒரு UG டிகிரி பண்ணியிருக்கணும். ஸோ அந்த UG டிகிரி வந்து நீங்கள் ஆர்ட்ஸில் படிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, பட் வந்து நீங்கள் வந்து GKலாம் வந்து பூந்து விளையாடுவீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் வந்து உங்களுக்கு அது தெரியலன்னா நீங்கள் UG டிகிரி வந்து இல்லை ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி வந்து நீங்கள் UPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் படிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் வந்து ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி இந்த சிஎஸ்சி எக்ஸாம் வந்து இப்போ க்ரைட்டீரியா வந்து எலிஜிபிலிட்டியில் அந்த ஃபைனல் இயரும் வந்து ஒன் ஆஃப் த கேட்டகரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸர் எக்ஸாமோட ஏஜ் லிமிட்ஸ். ஐஏஎஸ் எக்ஸாமோட ஏஜ் லிமிட்ஸுங்கிறத பார்த்தா உங்களுக்கு குறைஞ்சபட்ச தகுதி, அதாவது நான் சொன்னேன்ல ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்லி, ஸோ அவங்க கூட இருக்கலாம். சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் முடிக்கும்போது ஒரே ஒரு யூஜி டிகிரி பண்ணிங்கன்னா 3 இயர்ஸ் இல்லை 4 இயர்ஸ் கோர்ஸ் வரும்ல, அப்போ வந்து உங்களோட ஏஜ் வந்து 21 இயர்ஸ் கிடைக்கும். அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 32, ஓபிசிக்கு வந்து 35, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 37 இயர்ஸ் ஏஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் ஹார்ஸ். ஸோ எந்த ஒரு ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கிங் ஹார்ஸை போய் பேஸ் பண்ணி தான் சில ஜாப்லாம் சூஸ் பண்ணுவோம், கெரியரே சூஸ் பண்ணுவோம். அப்படி வந்து பார்க்கும்போது ஐஏஎஸ் ஆஃபீஸரோட ஒர்க்கிங் ஹார்ஸ் என்னங்கிறத அதை பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக ஒர்க்கிங் டேஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஒர்க் பண்ணுறது என்ன, 9 AM to 5 PM வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதே தான் இதுக்கும் இந்த ஜாபுக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஏதாவது மீட்டிங்ஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ ஈவினிங் டைமில் வந்து ஏதாவது எமர்ஜென்சி மீட்டிங் நடக்கும்போது உங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் 9 PM வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை நாளைக்கு ஏதாவது மீட்டிங் யாராவது வராங்க, ஏதாவது விஐபிஸ் வராங்க, அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்னா ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் இருந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஒர்க்கிங் ஹார்ஸ் வந்து நம்மளால் வந்து கரெக்டாக டிசைட் பண்ண முடியாது. இது போக வந்து பார்த்திங்கன்னா வீக்லி வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற டைம் ஹார் வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 70 to 75 ஹார்ஸ் வரும். அது வந்து மீட்டிங்ஸ் இல்லாமல் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இருக்கக்கூடிய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இல்லை நேட்டிவ் ஸ்டேட்லேருந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போய் ஒர்க் பண்ண சூழ்நிலை வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது எங்கே தங்குவோம்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ரெசிடென்ஸ் வந்து ஒரு குவார்ட்டர்ஸாக இருக்கும். ஸோ அது வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கான ஒரு ஒதுக்கப்பட்ட குவார்ட்டர்ஸாக இருக்கும். ஸோ அந்த ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பெருசாக இருக்க சான்சஸ் இருக்குது, அதிகமாகவே சான்சஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சப்போஸ் ரெண்ட் ஹவுஸாக இருந்தாலும் வந்து ரொம்ப கம்மியான ரெண்ட்ஸ்க்கு இருக்கும். நம்மளுக்கு கூடவே வேலைக்கு ஆட்களும் வருவாங்க. குக் பண்ணுறதுக்கு வேணும்னா அவங்களையும் கூப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்து இப்போ கார்டன் பண்ணுறவங்க, செக்யூரிட்டி கார்ட்ஸ், இந்த மாதிரி வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸரோட வீட்டுக்கு. ஓகேவா? அது போக வந்து பார்த்திங்கன்னா கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 or 2 வெஹிக்கிள்ஸ் இருக்கும். சப்போஸ் எமர்ஜென்சி எங்கேயாவது தூரமாக போக வேண்டியது இருக்குன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அது போக நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறதா இருந்தாலும் கார் வந்து டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து என்ன மாதிரி கேட்டகரி, இல்லை என்னென்ன மாதிரிலாம் நடக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ சிஎஸ்சி தான் பார்க்க போகிறோம். ஸோ யூபிஎஸ்சி வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய, அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் தான் இந்த ஐஏஎஸ், அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிள் மொத்தமாக வந்து இந்த யூபிஎஸ்சி தான் எடுத்துக்கும். அவங்க தான் வந்து கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து குவாலிஃபை பண்ணுறது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்ரி இயர் ஒன்ஸ் நடக்கும். ஸோ அப்படி ஒன்ஸ் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு 1000 கேண்டிடேட்ஸ் வந்து சூஸ் பண்ணி வைப்பாங்க. அந்த 1000 கேண்டிடேட்ஸ்லேருந்து நம்ம முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி 24 சர்வீசஸ், இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய 24 சர்வீசஸ்க்கும் வந்து அந்த கேண்டிடேட்ஸை வந்து நியமிப்பாங்க. இங்கே செலக்ட் பண்ணக்கூடிய 1000 மெம்பர்ஸ் வந்து எங்கேருந்து வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஒரு லேக், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லேக்னு எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க. ஸோ 10 லேக் மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 லேக் மெம்பர்ஸ் தான் வந்து ப்ரீம்ஸ் எக்ஸாமுக்கு வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு அவங்க செலக்ட் பண்ணதுலேருந்து தான் அதுக்கப்புறம் வந்து அடுத்த ரவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து செலக்ட் ஆவாங்க. அதில் செலக்ட் ஆகும் தான் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ப்ரீம்ஸ் மெயின்ஸ் ரெண்டையும் கட் ஆஃபும் பார்த்து அதுலேருந்து செலக்ட் பண்ணவங்க வந்து இந்த 1000 மெம்பர்ஸ். அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட்லேயே ரொம்ப டஃபஸ்டான எக்ஸாம்னு சொல்லுவாங்க. இதோட சிலபஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெப்த்தாக இருக்கும். ஸோ இந்த டெப்த்தான சிலபஸ் வந்து படிக்கிறக்கே வந்து கொஞ்சபட்சமாக படிக்கிறக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆகிடுங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்ம இந்த எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணிட முடியாது. ஒரு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இல்லை அந்த மாதிரி வந்து ஒரு டெப்த் நாலேஜ் இருக்கவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஸ்டேஜாக நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் முன்னாடி நான் சொன்னது ப்ரீலிமினரி எக்ஸாம், அதாவது ப்ரீம்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீம்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் இருக்கும் இந்த எக்ஸாமில் வந்து. ஸோ இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸின்னு சொல்ல முடியாது, இதுவும் கஷ்டமானது தான். ஸோ இது எப்போ கண்டக்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா வருஷத்தில் வந்து ஜூன் மாதம் கண்டக்ட் பண்ணுவாங்க.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் வந்து அதுவும் ரிட்டன் டெஸ்ட் தான். ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா செட் அக்டோபர் மாதம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து மெயின்ஸில் கிளியராக வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் ஆவாங்க. அது எப்போ நடக்கும்னு பார்த்திங்கன்னா மார்ச் இல்லை மே பீரியடில் நடக்கும். ஸோ இதோட ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா மேயோட எண்டில் வரும். ஓகேவா? ஸோ மேயோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபைனல் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா ஆகலையாங்கிறது வந்து அவங்க ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஐஏஎஸோட சிலபஸ். ஸோ ஐஏஎஸ் எக்ஸாமோட சிலபஸ் என்னவாக இருக்குங்கிறத பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீலிமினரி எக்ஸாமோட சிலபஸ். ஸோ இந்த ப்ரீலிமினரி எக்ஸாமோட சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 கம்பல்சரி பேப்பர்ஸ் இருக்குது. அந்த 2 கம்பல்சரி பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஈச் வந்து பார்த்திங்கன்னா 200 மார்க்ஸ்க்கு இருக்கும். அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2ன்னு சொல்லி ஜென்ரல் நாலேஜை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து அதாவது அதே தனி 2 பேப்பர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வில் பி மல்டிபிள் சாய்ஸ், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான், ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஷின் மாதிரி. மார்க் வந்து இப்போ ப்ரிலிமினரி வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த ப்ரீலிமினரி மார்க் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இது வந்து ஜஸ்ட் குவாலிஃபிகேஷன். அதாவது இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதணுன்னா நீங்கள் இந்த ப்ரீலிமினரி வந்து கிளாக் பண்ணியிருக்கணுங்கிறது தான் அவங்களோட ஐடியா. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு பேசிக் எக்ஸாம் மாதிரி தான் எழுதுவீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் நாலேஜபிளான பர்சனல்ஸை மட்டும்தான் கிராக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் ரேங்க். ஸோ இது கேண்டிடேட்ஸ் வந்து நான் சொன்னேன்ல 1000 மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லி அவங்களோட ரேங்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஆர்டரில் வரும்னா அவங்க வந்து மெயின்ஸ்லேயும் இன்டர்வியூலையும் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் வந்து இந்த கேண்டிடேட்ஸோட ஆர்டர் ரேங்க் பிரகாரம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் 1000 மெம்பர்ஸ்குள்ளே வரீங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஆஃப் த மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 9 பேப்பர்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 7 பேப்பர் தான் வந்து உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டுக்கு கவுண்ட் பண்ணிக்குவாங்க. அதாவது மெரிட் ரேங்கிங்க்கு நீங்கள் பிரகாரம் வரும்போது அதுக்கப்புறம் இப்போ ரெஸ்ட்டு 2 பேப்பர் மிச்சம் இருக்குல்ல. ஸோ அந்த 2 பேப்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மினிமம் மார்க்கை வந்து செக்யூர் பண்ணி வைக்கிறதுக்காக. ஸோ அவங்க வந்து இப்போது இதில் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்காங்க, மற்ற 7 பேப்பர்ஸ் கம்மியாக எடுத்திருக்காங்கன்னா ஸோ இந்த 2 பேப்பரை வச்சு அவங்கள வந்து காம்பன்சேட் பண்ணி இவங்க ஒரு டீசெண்டாக மார்க் எடுத்திருக்காங்க மாதிரி கொண்டு வரக்கு. ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 1750 மார்க்ஸு. அப்புறம் இன்டர்வியூவில் வந்து உங்களோட மார்க் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க் வந்து 275 மார்க்ஸ்க்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க இன்டர்வியூவில். சரி, எல்லாம் ஓகே. நம்ம இந்த எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஹவு டு கிளியர் ஆர் கிராக் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட் நம்ம எக்ஸாமை வந்து நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்காக வந்து கண்டிப்பாக வந்து கடுமையாக உழைச்சே ஆகணும். ஸோ அதை சொல்லுவாங்களே ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஆஸ்பிரண்ட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா மனிதநேயம் அகாடமிலாம் பார்த்திங்கன்னா சென்னையில் நிறையா இருக்குது. ஸோ மனிதநேயம் அகாடமி மட்டும் இல்லை, கவர்மெண்ட் எக்ஸாம் அகாடமிக்காக சொன்னேன். அது போக நிறையா ஐஏஎஸ் எக்ஸாமோட குவாலிஃபிகேஷனுக்காக நிறையா அகாடமிஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். ஸோ சப்போஸ் எனக்கு அகாடமி வேணால் நான் ஓனாகவே படிக்கிறேன், நான் கூட படிக்கலாம். ஆனால் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 9 to 12 months எக்ஸாம்காக நீங்கள் படிச்சிருக்கணும். சும்மா நான் ஒரு 3 months படித்தேன், ஓகே நான் எக்ஸாம் எழுத போகிறேன், நான் குவாலிஃபை ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி போய் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் ஓனாக படிக்கிறேன்னா படிக்கலாம். ஆனால் வந்து தனியாக படிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்க விருப்பம் வந்தாங்கன்னா ஸோ அவங்களோட சேர்ந்து படிங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட ப்ரீவியஸில் வந்து என்னென்ன மாதிரி கட் ஆஃப் மார்க் வந்துருந்துச்சு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க், அதாவது ஒரு பாஸ் பர்சன்டேஜுக்கு மேலே அபவ் பாஸ் பர்சன்டேஜ் மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 120 to 110 இருக்கணும், இல்லை 110 to 100 இருக்கணும். 110 to 100 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது பார்டர் லைனு, நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னு அர்த்தம். பட் வந்து உங்களுக்கு வேலை உடனே கிடைக்கணுமானா கிடைக்க சான்சஸ் கம்மி தான், பிகாஸ் உங்கள் ரேங்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது 120 to 10ங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃப் ஜோன் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 500 ரேங்க்குக்கு மேலே போயிடுவீங்க 1000 கேண்டிடேட்ஸை பார்க்கும்போது. ஸோ அப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இதே வந்து ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா 105 to 90க்குள்ளே இருக்கணும். எஸ்சி கேட்டகரியாக இருந்தால் வந்து உங்களோட ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் வந்து 95 to 85 இருக்கணும். அதே வந்து எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 90 to 80 இருந்தால் போதும்.
சப்போஸ் நீங்கள் வந்து டிசேபிளான கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா, அதாவது ஊனமுற்றவங்க அந்த மாதிரி சப்போஸ் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 70 to 40 இருந்தாவே போதும். கட் ஆஃப் ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க்கு 200க்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி. அவங்களோடது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். பட் ஓபிசி, எஸ்டி இந்த மாதிரி நம்ம கேட்டகரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ப்ரீம்ஸோட கட் ஆஃப் மார்க்கு, அதாவது ப்ரீவியஸ் இயர்ஸோட கட் ஆஃப் மார்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2019 பார்க்கலாம். 90 வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 98. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2018 வந்து பார்த்திங்கன்னா அதே 98. 2017 வந்து பார்த்திங்கன்னா 105. அப்புறம் 2016 வந்து பார்த்திங்கன்னா 116. அதுக்கப்புறம் 116. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2015 107. இப்போ வர வர குறைஞ்சிட்டு தான் வருது. அதே வந்து ஓபிசி கேட்டகரியாக நீங்கள் இருந்தீங்கன்னா 95, அப்புறம் 96, அப்புறம் 102. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் மார்க் வந்து குறைஞ்சி தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து தெரியுது உங்களுக்கு நீங்கள் ஈஸியாகவே கட் ஆஃப் மார்க்கை வச்சு உள்ளே போக சான்சஸ் அதிகமாக இருக்குது ப்ரீம்ஸில். ஏன்னா வந்து கட் ஆஃப் மார்க் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ வந்து பெருசாக இல்லை. எஸ்சி கேட்டகரியிலையும் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க 82. அப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா 70 சம்திங் தான் இருக்குது. ஸோ உங்களால் வந்து ஈஸியாக க்ராக் பண்ண முடியும் சப்போஸ் இங்கே எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மெயின்ஸோட கட் ஆஃப் மார்க் தான் பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெயின்ஸ் தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரீம்ஸ் வந்து ஜஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஃபார் மெயின்ஸ் தான். ஆனால் மெயின்ஸோட மார்க் தான் வந்து உங்களோட தலையெழுத்து மாற்ற போகுது. பிகாஸ் அதுதான் இன்டர்வியூக்கு உங்களை குவாலிஃபை பண்ணி கூட்டிகிட்டு போக போகுது. இந்த மெயின்ஸோட இது வந்து பார்த்திங்கன்னா 2019 கட் ஆஃப் மார்க்குங்கிறது பார்த்தா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி ஆக்கும்போது பார்த்திங்கன்னா 751 கிடைக்குது. அது கட் ஆஃப் மார்க்கு. அதே ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 718, எஸ்சி கேட்டகரியாக இருந்தால் 706, எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 699. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 750 எங்கே இருக்குது, வெறும் 700 எங்கே இருக்குது. 50 மார்க்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் கிட்ட வந்து குறையுது நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரி ஆக்கும்போது. ஸோ உங்களால் வந்து ஈஸியாக வந்து மார்க்கை வந்து எடுக்க முடியும். ஸோ மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அட்லீஸ்ட் ட்ரை பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கிறவங்க நீங்கள் சப்போஸ் இருந்தால். ஃபைனல் கட் ஆஃப் மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு 2015 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஒரு 800+ தான் இருக்குது. 2016 வந்து பார்த்திங்கன்னா 988 அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் 2017 வந்து பார்த்திங்கன்னா 1006 அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2018 மறுபடியும் குறைஞ்சிருச்சு, 982 வந்துடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 2019 இன்னும் குறைஞ்சிருச்சு, 961. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து குறைஞ்சிட்டு தான் இருக்கும். ஸோ அதே ஓபிசி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 925. அதுக்கப்புறம் அதே ஓல்டு ரெக்கார்ட்ஸில் பார்த்தா அதே மாதிரி வந்து அதிகமாக இருந்தது மறுபடியும் குறைஞ்சி தான் செஞ்சுருக்கு. எஸ்சி கேட்டகரியில் பார்க்கும்போது அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து மெயின்ஸோட இது. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து பென்ஷன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத பற்றி தான். ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பென்ஷன் கிடைக்காது தான் சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ், ஸோ அவங்க 2 பேர் சிவில் சர்வீஸ் சர்வெண்ட்டாக இருக்காங்கல்ல. ஸோ இவங்களுக்கு எப்பவுமே வந்து பென்ஷன் கிடைக்க சான்சஸ் கம்மி தான் நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும். 2004 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணிட்டாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் வந்து பென்ஷன் தரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே, சப்போஸ் வந்து 2014 அப்புறம் நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்காது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகும்போது உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டில் மொத்தமாக வந்து அதிகமாகவே வர சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தேவையா அப்படிங்கிறது தான். ஸோ முன்னாடி நம்மளே சொல்லியிருந்தேன் டிசேபிள் கேண்டிடேட்ஸ் கூட ஐஏஎஸ்க்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லி. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ங்கிறது பெருசாக தேவையில்லை தான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் சப்போஸ் நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 24 சர்வீசஸ்க்காக காமனாக தான் எழுதுவீங்க. அப்போ எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐபிஎஸ்க்கு கூட எலிஜிபிளாக சான்சஸ் இருக்குது. பட் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஐபிஎஸ் லைனில் போகும்போது உங்களுக்கு ஃபிட்னஸ் தேவைப்படுற சான்சஸ் அதிகம். ஆனால் ஐஏஎஸ் நீங்கள் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூவில் கிராக் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு ஐஏஎஸ் வேணும்னா நீங்கள் ஐஏஎஸ் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் எதுவும் ப்ராப்ளமே இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் மட்டும் கண்டிப்பாக தேவை. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது இன்ஜுரிஸாலேயோ இல்லை டிசீஸாலேயோ அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும்ல. ஸோ அதுக்காக உங்களுடைய ஹெல்த்தை செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹாலிடேஸ் ஃபார் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஹாலிடே இருக்கா அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. ஹாலிடேஸ்ன்னு பார்த்திங்கன்னா வந்து
நார்மலாக நம்ம ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஹாலிடே வேணும்னு சொல்லி கேட்போம், சண்டே கூடவே. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூஸ்வலி வந்து சாட்டர்டே ஆல்சோ ஹாலிடே தான். கவர்மெண்ட் ஆஃபீஸர்னாவே ஹாலிடே தானே. ஸோ அதே மாதிரி ஐஏஎஸும் ஹாலிடே தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் ஏதாவது பெரிய எக்ஸாமுக்கோ வேறு ஏதாவது ப்ரொமோஷனுக்கு எதாவது படிக்கிறீங்கன்னா வந்து உங்களுக்கு லாங் ஹாலிடேவும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 இயர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் ஏதாவது ஸ்டடி போகிறீங்கன்னா நீங்கள் அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உங்களால் லீவ் போட்டுக்க முடியும். சப்போஸ் வந்து நீங்கள் கேர்ளாக இருந்தீங்கன்னா இல்லை மென்சுரிட்டி லீவ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து 180 days கிடைக்கும். அவங்களோட குழந்தைய வந்து நியூபார்ன் பேபி வந்து பார்த்துக்கிறதுக்காக அவங்க கொடுக்கக்கூடிய அந்த லீவ் தான் இந்த லீவ். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து ஹாலிடே பார்த்தோம் இல்லை. ஸோ அதே வந்து இப்போ லாங் லீவ் பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து லாங் லீவ் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா they can hit a ஸ்டடி ஹாலிடேஸ். நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம்ல, ஸ்டடி ஹாலிடேஸ்ன்னு சொல்லக்கூடிய அதில் வந்து லாங் லீவ் எடுக்கலாம். ஆனால் வந்து ஹெல்த் இஷ்யூனால் எடுக்கிறதுங்கிறது லாங் லீவ் அந்த மாதிரிலாம் கிடைக்க சான்சஸ் கம்மி தான். நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து உங்களை முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணி அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து நான் லீவ் போட்டு நான் எக்ஸாம் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டதுக்கப்புறமா அவங்க டிசைட் பண்ணி ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து லீவை வந்து ப்ராப்பராக எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பாட்டுக்கு அவ்வளோ ஈஸி எடுத்துக்க முடியாது. அந்த ஸ்டடி லீவ் வந்து பார்த்திங்கன்னா 6 monthsலேருந்து 2 years கூட நீங்கள் போய் படிக்கலாம். அது வந்து இந்தியாவிலையும் படிக்கலாம், இல்லை அப்ராட்லேயும் படிக்கலாம். அது உங்கள் விஷ் தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.